வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு இன்று மேலே என்னதை பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தலைப்பை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயில் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். நிர்மலா சீதாராமன் சீமான் சந்திப்பு, சீமான் அண்ணாமலை சந்திப்பு, இதன் பின்னணியில் என்னென்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதுவும் அண்ணாமலை பதவி விலகப் போவதாக பேசப்படக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சந்திப்புகளை நாம் எப்படி பார்க்கறது அப்படின்ற செய்திகளை தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சீமான் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு, அதை ஐடிசி கிராண்டில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. சீமான் அதை முழுமையாக மறுத்து விட்டார். நாங்கள் சந்திக்கவே இல்லை, அதெல்லாம் சும்மா பொய் அப்படின்னு சொல்லி ஒரே போட்டார். அது மட்டுமா என்ன கேட்டால், இல்லை அப்போ அங்கே ஏன் போனீங்க அப்படின்னா, கேடி ராகவனை சந்திக்க தான் நான் போனேன். டெக்னிக்கலாக சில டவுட்ஸ் எனக்கு இருந்தது, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன டெக்னிக்கலாக கிளாரிஃபிகேஷன் எனக்கு தெரில. இவர் டெக்னிக்கலாக தெரிந்து கொள்வதற்கு இவர் இன்ஜினியரா இல்லை கேடி ராகவன் சயின்டிஸ்டான்னு எனக்கு தெரியல. என்ன டெக்னிக்கலாக சந்தித்தாங்க, எதுக்காக சந்தித்தாங்க அப்படின்னும் நமக்கு புரியல. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழா மேடையில் அண்ணாமலை சீமான்லாம் ஒரே மேடையில் சந்தித்து உட்கார்ந்துருந்துருக்காங்க. அதுவும் ஒரு பேசுபட்ட பொருளாக மாறி இருக்கிறது. கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக தரப்பிலிருந்து சீமானை தங்கள் கூட்டணிக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்று சொல்லப்படுகிறது. ஸோ இது சீமானின் வளர்ச்சியாகத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே கேலியும் கிண்டலமாக கடந்து போவதுன்றது தவறான செயல். எதிர் முகாமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதன் பலனை தேர்தலில் அனுபவிப்பீர்கள். தேர்தல் என்பது எப்போதும் பார்த்தீங்கன்னா கூட்டணியின் பலங்கள் தான். ஏன்னா மாறி வரும் கூட்டணிகளின் போது என்ன வேணால் நடக்கலாம். நம்ம எவ்வளோ பெரிய நல்லாட்சியாக இருந்தாலும் கூட மக்கள் இந்த கூட்டணி குழப்பத்தில் மறந்துடுவாங்க. அது ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா 2006, 2010 ஆண்டுகளில் திமுகவின் ஆட்சி அவ்வளோ மிக சிறப்பாக இருந்ததுன்னு எல்லாருமே பேசினாங்க. ஆனால் 2011 என்னாச்சு, அம்மையார் ஜெயலலிதா வந்துட்டாங்க, கலைஞரை தூக்கி போட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மக்களுக்கு இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோம், அதனால் மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு மட்டுமே நாம் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்தியா கூட்டணி தேர்தல் களத்தில் தீவிரமாக பணிபுரிய வேண்டும். குறிப்பாக திமுக தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வது என்றால் அப்படியே மேம்போக்காக சில அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்லாம் நம்பிக்கிட்டு அதை மட்டுமே ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. இன்னும் தீவிரமாக பழைய முறைப்படி களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும். அதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், தனியானியாக இருந்த அதிமுக பாஜகவோடு இணைவதற்கு எல்லா வகையிலும் ஒத்துக்கொண்டாச்சு. அதற்காக களபலியாக அண்ணாமலையை பலி கொடுக்க வேண்டும் என்றால் கூட பரவாயில்லை அப்படின்ற இடத்துக்கு பாஜக நகர்ந்திருக்கு அப்படின்றதே எடப்பாடியாருக்கு கிடைச்ச வெற்றி தான் அது. அதெல்லாம் நான் சும்மா மேம்பாக்காக எல்லாம் விரும்பலை. அது நிச்சயமாக எடப்பாடியின் அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அவர் தவழ்ந்து வந்தார், படுத்துக்கிட்டு வந்தார், காலில் விழுந்து வந்தாருன்னு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வேற. அப்படி வந்தாலும் வந்த பிறகு அவர் தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். என்ன சொல்லுவாங்கன்னா, த எண்ட் ஜஸ்டிஃபைஸ் ஆல் த மீன்ஸ் அப்படிம்பாங்க. எப்போதும் அரசியலை பொறுத்தவரை முடிவுகள் தான் நியாயப்படுத்தும். எதை கடந்து வந்த பாதைகள் எப்படி இருந்தாலும் முடிவு சரியாக இருந்தது, வெற்றியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் மறந்து விடப்படும். அப்படி தான் எடப்பாடியை நான் பார்க்குறேன். இந்த இடத்தில் எடப்பாடியாருக்கு இது கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான்.
அவர் வந்து அகில இந்திய அளவில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாஜகவை அடிபணிந்து தன்னுடைய தேவைக்கு ஏற்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல சீமானையும் நாம் குறைச்சி மதிப்பிடணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து ஒரு 6% 8% அந்த ஓட்லேயே இருந்தால் கூட அவரையும் கூப்பிட்டு பேசுவதற்கு பாஜக தயாராக இருக்கு அப்படின்னா, அப்போ பாஜக என்ன முடிவில் இருக்கிறாங்க, என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை, திமுகவை தூக்கிட்டு நம்ம வந்து மத சார்பற்ற ஆட்சின்றது இங்கே இருக்கக்கூடாது, நம்ம இந்த இந்துத்துவ கொள்கையை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ எல்லாரையும் ஒரு அணியில் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க தீவிரமாக இருக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். மேபி கடைசி கட்டத்தில் விஜயை கூட உள்ளே கூப்பிடலாம், நடக்கலாம். அரசியல் சதுரங்க விளையாட்டில் வந்து எதுவும் நடக்கும், இதுதான் நடக்கும், இது நடக்காது அப்படின்லாம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஸோ விஜயை கூட கடைசி நேரத்தில் உள்ள சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சந்திப்பில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பத்திரிகையாளர்கள் வட்டத்தில் சொல்வது என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் தன் மீது இருக்கக்கூடிய விஜயலட்சுமி சம்பந்தப்பட்ட வழக்குகளை எப்படியாவது நீர்த்து போக செய்யுங்க, அந்த வழக்கிலிருந்து என்னை காப்பாற்றுங்க, நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா வேலையும் செய்ய தயார் அப்படின்னு அவர் அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. அது அவரோட நிலைப்பாடு அப்படிதான் இருக்கும். அதில் நாம் கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. கேஸ் வாங்கினது அவர், தப்பு செஞ்சது அவர், கேஸ் வாங்கினது அவர், கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த கேஸை வந்து அப்படியெல்லாம் ஊற்றி மூட முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அத்தோடு சேர்த்து பாஜக சொல்றது என்னன்னா, எங்கள் கூட கூட்டணிக்கு வந்துருங்கன்றாங்க. கூட்டணிக்கு வருவதற்கு சீமான் தயார் இல்லை. ஏன்னா சீமான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இல்லை மாற்றி மாற்றி சொல்லாத ஒரே ஒரு விஷயம் என்ன, அரசியல் தேர்தல் நேரத்தில் எந்த கட்சியோடும் கூட்டணி வைப்பதில்லை, நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொன்ன ஒன்று மட்டும்தான் அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். இப்போ அதையும் விட்டு கொடுத்துட்டு பாஜகவோட கூட்டணியில் போகிறதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ அண்ணாமலையை சந்திக்கும் போது பார்த்தா ரெண்டு பேரும் பார்த்தா அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு நம்ம ராமாயணத்தில் வர மாதிரி, இவர் அவரை புகழ்ந்து பேச, அவர் இவரை புகழ்ந்து பேச, இவர் என்ன சொல்றாரு, சீமான் என்ன சொல்றாரு, அண்ணாமலை என் அரசியல் இளவல், நான் இங்கு தமிழ் தேசியம் என்று பேசுவதை அவர் அங்கு இந்திய தேசியம் என்று பேசி பாஜகவை நிலைநிறுத்துகிறார் அப்படின்னு சீமான் பேச, பதிலுக்கு அண்ணாமலை வந்து சீமானை களத்தில் நிற்கும் ஒரு போராளியாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு அவர் பதிலுக்கு ஒரு உருட்ட, ஒரு அலெக்ஸ் காமெடியில் இவ உருட்டுனா அவ பிடிச்சுண்டா, அப்புறம் அவ உருட்டுனா இவா பிடிச்சுண்டா, அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வயலின்காரன் பிடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் ஒரு காமெடி பண்ணியிருப்பாப்ப. அந்த காமெடி மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் உருட்டுறாங்க. இது வந்து அப்பட்டமாக இதுவரை சீமான் வந்து தன்னுடைய பாஜக ஆதரவு நிலை அல்லது எதிர்ப்பற்ற நிலை அப்படிங்கிறது மறைமுகமாக தான் இருந்தது. இப்போ இந்த 2 நாள் நிகழ்வுகளில் நேரடியாகவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சீமானுக்கு என்ன பயம் வந்திருக்குன்னா, விஜய் வந்த பிறகு சீமான் முழுவதுமாக ஓரங்கட்டப்பட்டு விட்டார். ஊடகங்கள்லேயே பாருங்க, எந்த செய்தியுமே அவரை பற்றி வரவே இல்லை. நடுவில் அவரும் வாய்க்கு வந்த டைலாக்லாம் அடிச்சு விட்டு பார்த்தாரு. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அது எதுக்கியா, அங்கே போனால் பிள்ளைங்கள்லாம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, படிக்கவா போகிறாங்க அப்படின்னு வேற ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்து பார்த்தாரு. அப்போ கூட யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. இவனுக்கு இந்த வன்மம் மட்டும் எப்போவுமே மாறவே இல்லை பாருங்களேன். படிக்கிற பிள்ளைங்களோட படிப்பை கெடுக்கிறது, அந்த படிப்பை பற்றி அசிங்கமாக பேசுறது, கேவலப்படுத்துறது, அந்த நூலகங்களை பயன்படுத்தி எவ்வளோ பேர் வந்து பெரிய பெரிய அரசு பணிகளுக்கெல்லாம் போயிருக்காங்க, அவங்கெல்லாம் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. அவர்களை அழைத்து அந்த நூலகத்தில் வைத்தே சிறப்பெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த நாய் என்ன சொல்லிட்டு இருக்குது, அங்கே படிக்கிறதுக்காக போகிறாங்க, லவ் பண்ணுறதுக்கு போகிறாங்க, ஏசி ரூம் இல்லை, போய் எல்லாம் உட்காந்து ஜாலியாக லவ் பண்ணுறாங்க. ஏதாவது விமர்சனம் வைத்தால் அந்த விமர்சனத்தை யார் மேலே நீ வைக்கிற? திமுக அரசாங்கத்து மேலே வைக்கிற? இல்லையே, மக்கள் மேலே வைக்கிறடா லூசு பயலை அப்படின்னு தான் நமக்கு சொல்லணும். கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் பேசுகிறான் பாருங்க. யாரை பற்றி பேசுகிறான்? உங்கள் வீட்டு பிள்ளைய, என் வீட்டு பிள்ளைய பற்றி தான் பேசுகிறான் அவன். நம்ம பிள்ளைங்கள்லாம் லைப்ரரி போகிறது எதுக்கு போகிறாங்களாம்? படிக்கிறதுக்கு போலையாம், லவ் பண்ணுறதுக்கு போகிறாங்களாம். அந்த நூலகங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் என்ன வேலை வைக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இவனுக்கு புத்தகம்னா என்னன்னு தெரியுமா? ரிசர்ச் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் மினிமமே 5000 ரூபாய்க்கு இருந்தால் ரேட்டே ஸ்டார்ட் ஆகும். நம்ம கூட ஒரு வீடியோவில் பேசும்போது சொல்லியிருந்தோம், இந்த ஆக்சஸ் நதி நாகரிகத்தை பற்றின ஒரு புத்தகம், அதை வாங்க முடியல, 18,000 ரூபாய் போட்டிருக்கான் அப்படின்னு. அதன் பிறகு அதோட இன்னொரு மலிவு விலை பதிப்பகத்தில்
ஒரு 6,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு நண்பர் ஒருத்தர் வாங்கி அனுப்பிச்சிருந்தாரு. அப்போ புத்தகங்களோட விலைகள்லாம் எப்படி இருக்குன்றதுன்னா, புத்தகம் வாங்கி படித்தாதானே உனக்கு தெரியும். அந்த நூலகங்களோட பயன்பாடு என்ன அப்படின்றது உனக்கு தெரியுமா? நான்லாம் படிக்கிற காலத்தை பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் தான் இருப்பேன் எப்போவுமே. ஏன்னா நமக்கு இப்போ பொதுவாக இந்த கிரவுண்டில் போய் விளையாடுற விளையாட்டு எதுவுமே எனக்கு தெரியாது. விளையாட தெரியாது ஒன்று, இன்னொன்று விளையாட யாரும் நம்மளை சேர்த்துக்கவும் மாட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அதனால நம்மளுடைய என்னுடைய பெரும்பாலான பொழுதுபோக்குன்றது நூலகம் மட்டும்தான். கிளாஸில் கிருஷ்ணவேல் இல்லை அப்படின்னா எங்கே இருப்பான் கிருஷ்ணவேல் அப்படின்னா, ஒன்று கேண்டீனில் டீ சாப்பிட்டுட்டு இருப்பான், இல்லைன்னா லைப்ரரியில் இருப்பான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சாயங்காலம் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், வீட்டில் போய் மூஞ்சி கைகள்லாம் கழுவிட்டு மறுபடியும் லைப்ரரி போய் உட்காந்துருப்பான். ஒரு 7 மணிக்கு அவங்க மூடிடுவாங்க. அப்போ அங்கெல்லாம் வந்து கிளை நூலகம் தான். கிளை நூலகங்கள் வந்து 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. முழு நேர நூலகம் தான் காலையில் 8 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரை இருக்கும். அப்படிப்பட்ட நூலகங்கள் கூட அப்போல்லாம் திருநெல்வேலியில் கிடையாது. நான் படித்த காலத்தில் 80களோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்படி புத்தகங்களை பற்றி எந்த புரிதலும் அறிவும் இல்லாத சீமானை போன்ற தற்குறிகள் தான் நூலகம் வந்து ஏசி ரூமு, லவ் பண்ணுறதுக்கு தோதான இடம் அப்படின்னு அவனுக்கு தான் தோணும். வேறு யாருக்கும் அப்படிலாம் தோணாது. ஆக இந்த மூவரின் சந்திப்பு அப்படிங்கிறது அரசியலில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு சூழல் களத்தை மாற்றக்கூடிய ஒரு வேலையாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பாஜக எப்படி இருந்தாலும் ஒரு 8-9% வச்சுருக்காங்க. இவன் ஒரு 8 வச்சுருக்காங்கன்னா கூட 8 16% ஆயிரும். அதோட ஏடிஎம்கே சேர்ந்துச்சுன்னா அவங்க ஒரு 30 பேர் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 30-35 50% கிட்ட வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்தில் இந்தியா கூட்டணி மிக தெளிவாகவும் கவனமாகவும் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். இந்த சந்திப்புகளை எல்லாம் வந்து, அதாவது தன் வலி மாற்றான் வலி அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி தன் வலிமையை மட்டும் நம்பி இருக்கிறது மட்டும் முக்கியமல்ல, எதிரியின் வலிமை என்ன அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொண்டு இந்தியா கூட்டணி வேலை செய்ய வேண்டும் என்று நாமும் கேட்டுக்கொள்வோம். இந்த மூவரின் சந்திப்பு குறித்து, இந்த காணொளி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.